வணக்கம் பிள்ளைகள். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முதல் வீடியோ என்ன படிக்கிறாங்கன்னா மெண்டல் விதிப்படி புணரிகள் என்ன மாதிரி உருவாகுது, ஏன்னா புணரிகள் வந்து என்ன மாதிரி உருவாகுற விஷயம் இதுக்கு முதல் வீடியோவில் படிச்சிருந்தாங்க. இன்றைக்கு என்ன படிக்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்றால் மெண்டல் விதிப்படி, அதாவது மெண்டல் விதிப்படி மனிதர்ல இருக்கிற இயல்புகள் உலகா மெண்டல் விதிப்படி மனிதன்ல என்னென்ன இயல்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு 2-3 உதாரணம் பார்க்க போறோம். சரியா? கொஞ்சம் உதாரணம் பார்க்க போறோம். உனக்கு தெரியுமாடா, உனக்கு தெரியும் மெண்டல் இயல்பு, அதாவது மெண்டல் விதி, மெண்டல் இயல்பு அப்படின்னா என்ன விஷயம்ன்றது முதல் வீடியோவில் நீங்க படிக்க பார்த்துருப்பாங்க. நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லைவ் கிளாஸ்ல திரும்ப சொல்லதான் வேணும், இல்லையா சொல்லல. ஆனால் இது வீடியோ கிளாஸ் என்னபடியா உங்களுக்கு டவுட் இருந்தால் டக்குனு வீடியோ படி போட்டு இதுக்கு முதல் வீடியோவில் போய் விஷயத்தை படிக்க விளங்கி கொண்டுட்டு அடுத்த வீடியோக்கு வரலாம். சரியா? அதுக்கு மேலதையும் உனக்கு விளங்கின்னு சொன்னால் நீ நேரடியாக என்ன செய்யலாம், என்ன தொடர்பு கொள்ளலாம். சரியா? ரைட். இதில் வாக்கியம் சொன்னா உனக்கு சொல்றேன் கேட்டுக்கொள்ளு. மெண்டல் இயல்புன்றது என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணி இருக்கும், அதுக்கு என்ன ஒரு ஆட்சியானது பின்னடைவானது. ஏன்னா ஆட்சியானது மெண்டல் இயல்புன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு இயல்பு இருக்கும், குறிப்பிட்ட ஒரு இயல்பு இருக்கும். அந்த இயல்புல ஒன்று ஆட்சியா இருக்கும், மற்றது என்னடா பின்னடைவா இருக்கும். ஏன்னா ஒன்று ஆட்சியா இருக்கும், மற்றது பின்னடைவா இருக்கும். அதாவது மொத்தமாக ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்காக மெண்டல் விதிப்படி, அதாவது ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்காக 2 காரணிகள் இருக்கு. ஏன்னா மெண்டல் சொன்ன கதை தானே, ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு 2 வேறுபட்ட காரணிகள் காணப்படும். அவர் சொன்னது 2 காரணி தான் இருக்கும்னு சொல்ல வேண்டும். சரியா? ஆனால் நீ கொஞ்சம் யோசிப்பாரப்போ உண்மையின்படி யோசிப்பார், மனிதன் உயரத்தை எடு. சரியா? மனிதன் உயரத்தை எடு. சரியா? மனித உயரம். ரைட். இதை எடுப்போம், மனித உயரத்தை எடு. சரியா? நாங்க அடுத்தா படிக்க வேண்டிய விஷயம் மென்டலின் அல்லாத தலைமுறை வருங்க. இதுல இருந்து லைட்டா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனால் உனக்கு கொஞ்சம் அங்கால விளையாட ஈஸியா இருக்கும். சரியா? குழப்பம் இல்லாம போகும். சரியா? கவனிச்சு கொள்ளடா. மனித உயரம், மனித உயரம் என்ற இயல்பு. சரியா? இது ஒரு இயல்பு. மனித உயரம் என்றது ஒரு இயல்பு. இந்த இயல்பு எடுத்து என்று சொன்னால் உனக்கு தெரியும், சாதாரணமா மெண்டல் சொன்னபடி பார்த்தால் என்ன இருக்கணும்னா நெட்டையான மனிதர்கள். என்ன? நெட்டையான மனிதர்கள். மற்றது என்ன மாதிரி இருக்கணும், குட்டையான. ஒன்று நெட்டையான மனிதர்களா இருக்கணும், மற்றது குட்டியான மனிதர்களா இருக்கணும். மெண்டல் சொன்ன கதை தானே, எந்த ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கும் 2 வேறுபட்ட காரணிகள் இருக்குன்னு சொன்னார். ஏன்னா 2 வேறுபட்ட காரணிகள் மாத்திரம் தான் காணப்படும் எந்த ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுன்னு சொன்னார். அவர் சொன்ன கதையின்படி நாங்கள் இப்ப மனித உயரம் என்ற இயல்பு எடுத்தோம் என்று சொன்னால் என்ன மாதிரி லாபம் இருக்குது, மெட்டியான மனிதர்கள் குட்டியான மனிதர்கள் என்றுதான் கட்டாயம் இருக்கணும். இவர் சொன்னபடி பார்த்தா. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு தெரியும் மனிதர்ல என்ன பல்வேறுபட்ட உயரம் இருக்குமே. ஒரு குறிப்பிட்ட உயரத்தில இருந்து அப்படியே கூடிக்கொண்டே போகும். உயரம் வந்து குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் அப்படியே கூடிக்கொண்டே போகும். ஏன்னா ஒரு வேறுபட்ட உயரம் இருக்கும். அதிகால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சராசரியான உயரம் உள்ள ஆகிற எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். சரி, ஒரு அவரேஜான உயரம் இருக்கிற எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். ஆகலும் கட்டியான ஆகலும் குறைவு, ஆகலும் உயரமான ஆகலும் குறைவு. ஆகலும் கட்டையான ஆக்கள் எண்ணிக்கையும் குறைவு, ஆகலும் உயரமா இருக்கிற ஆக்கள் எண்ணிக்கையும் குறைவு. சாதாரண சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு தெரியுமா என்ன, ஆகலும் கட்டையான ஆக்கள் வந்து என்ன குறிப்பிட்ட 1-2 பேர் இருந்தால் ஒரு சராசரி உயரமான ஆக்களை எப்படி இருக்கணும், ஒரு எக்கச்சக்கமான பேர் இருக்கணும். ஏன்னா அதே மாதிரி நல்ல உயரமான ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண உயரமான ஆக்களை எத்தனை பேர் இருக்கணும், ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கணும், 2-3 பேர் தான் இருக்கணும். அதோட ஒப்படைக்க ஒரு நடுத்தர உயரமான ஆக்கள் அதிக அளவே இருக்கணும். சரியா? அதே நேரத்துல மனிதன் உயரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்டை குட்டை என்று சொல்ற 2 வகை மட்டும் தான் இருக்கணும். இல்ல, இதுல ஸ்டார்ட் பண்ணாங்க குட்டியில ஸ்டார்ட் பண்ணா நெட்டை வரைக்கும் ஒரு பரந்து வட்ட வீச்சில உயரம் காணப்படும். ஏடா உயரம் என்பது ஒரு பரந்து வட்ட வீச்சில காணப்படும். அப்ப இந்த இயல்பு வந்து என்ன செய்யுது, மெண்டல் விதியில இருந்து பிழைக்குது. ஏன்னா மெண்டல் சொன்ன கதையில இருந்து பிழைக்குது. சரியா? இதுதான் நாங்க முதலே பார்த்தாங்க. மெண்டல் சொன்னதுபடி, ஏன்னா மெண்டல் சொன்னதுபடி அவர் என்ன செய்தவர், ஒரு பட்டாளி தாவரத்தை வச்சுக்கொண்டு, சரியா, ஒரு பட்டாளி தாவரத்தை வச்சுக்கொண்டு தன் ஆராய்ச்சியை செய்து கொண்டு, பட்டாளி தாவரத்தை வச்சுக்கொண்டு தன் ஆராய்ச்சியை செய்து கொண்டு அதுல இருந்து முடிவுகளை சொன்னது. ஆனால் அவர் சொன்ன முடிவுகள் எல்லாம் பெரும்பான்மையா சரியா இருந்தது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பட்டாளி தாவரம் எல்லாம் அவர் எடுத்த இயல்புக்கு ஒத்து போகுது. ஏனென்றால் பட்டாளி தாவரத்துல நெட்டு என்றது மட்டும்தான் இருக்கும், குட்டி என்றது மட்டும்தான் இருக்கும். அந்த பூஜை நிறத்தை எடுத்தால் மஞ்சள் சோப்பு குறிப்பிட்ட நிறங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்ப அவர் எடுத்த அந்த பிராக்டிகலுக்கு அடுத்த தாவரம் வந்து சரியான தாவரம் என்றபடியால் அவருடைய பரிசோதனை வெற்றி பெற்றதுன்னு சொல்லி முன்னுக்கு படிக்கிறாங்க. அவர் எடுத்த தாவரம் வந்து சரியான தாவரம் என்றபடியால் அவருடைய பிராக்டிகல் வந்து எந்த பிள்ளையும் இல்லாமல் சரியான முடிவாக கிடைச்சது. சிக்கல் இல்லாமல் விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டார். அதோட சரியான விஷயத்தையும் சொல்லிட்டார். ஒரு லக் மாதிரி இந்த தாவரத்தை தெரிவு செஞ்சது அவர் ஒரு லக் மாதிரின்னு சொல்லி முதலே படிச்சுட்டார். சரியா? ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய இயல்புகள் அவருடைய கதையை வச்சுக்கொண்டு பார்க்க ஒரு சில இயல்புகள் பிழைக்குது. அதுதான் நாங்க பின்னுக்கு படிக்க போறோம் மெண்டலியன் அல்லாத தலைமுறை வரைக்கும். சரியா? ஆரம்பத்திலே சொன்னா
ஜெனடிக்ஸ் ரெண்டா பிரிப்போம். ஒன்று என்னடாப்பு மெண்டலியன் தலைமுறை உரிமை, அடுத்தது மெண்டலியன் அல்லாத தலைமுறை உரிமை. சரியா, ரெண்டா பிரிச்சு படிக்கணும்னு சொன்னோம். மெண்டலியன் தலைமுறை உரிமை, அடுத்தது மெண்டலியன் அல்லாத தலைமுறை உரிமை படிக்கணும்னு சொன்னான். இதுல வந்து முதலாவது விஷயமா மெண்டலியன் தலைமுறை உரிமைக்குள்ள மெண்டல் சொன்ன கதைகள், அவர் சொல்றபடி என்னென்ன மாதிரி இயல்புகள் இருக்குது என்ற விஷயம் படிப்போம். அதுக்கு அடுத்ததா அவர் சொன்னதுல இருந்து என்னென்ன மாதிரி இயல்புகள் வேறுபடுது என்ற விஷயம் படிப்போம். அது போலதான் இந்த மனித உயிரம் எல்லாம் வரும். சரியா, இந்தியான் கதை இது இல்ல, இது உனக்கு சும்மா ஒரு அறிமுகத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம். சரியா, ஒரு அறிமுகத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம். இந்தியா விஷயத்தை கவனிச்சு கொள்ளு. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னால், சரியா, ரைட், இன்னும் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னால், இந்த இயல்புகள் மெண்டல் சொன்ன இயல்புகள். சரியா, மெண்டல் சொன்ன இயல்புகள், அதாவது மெண்டல் சொன்ன இயல்பின் படி என்ன முடிவு? மெண்டல் சொன்னவர் ஒரு இயல்பு எடுத்து என்று சொன்னால், மெண்டல் சொல்ற கதை தானே, அதே நீ ஒரு இயல்பு எடுத்து என்றால், சரியா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இயல்பு எடுத்து என்றால் மெண்டல் இப்ப சொல்ற ஒரு இயல்பு எடுத்து என்றால் அதுக்கு வந்து தீர்மானிக்கிறதுக்காக 2 வேறுபட்ட காரணிகள் இருக்கும் சொல்றேன். சரியா, 2 வேறுபட்ட காரணிகள் இருக்கும். ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு 2 வேறுபட்ட காரணிகள் இருக்கும். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், அதுல ஒரு காரணி என்ன மாதிரி இருக்கும் என்றால் ஆட்சியானதாகவும், ஒரு காரணி ஆட்சியானதாகவும், மற்ற காரணி என்ன மாதிரி இருக்கும்? அப்போ பின்னடைவான காரணியாகவும் இருக்கும் என்று சொன்னவர். சரியா, பின்னடைவான காரணியாகவும் இருக்கும் என்று சொன்னவர். யார் சொன்னவர்? மெண்டல் சொன்ன கதை. சரியா, இது எல்லா சந்தர்ப்பத்திலையும் பொருத்தமானது அல்ல, ஒரு சில இடங்கள்ல பொருத்தமா வருது. சரியா, ரைட். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியான் விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெண்டல் சொன்ன இந்த இயல்புகளுக்கு ஒத்து போற, மெண்டல் சொன்ன இந்த இயல்புகளுக்கு கீழ்ப்படிஞ்சு போற மனிதர்ல இருக்கிற இயல்புகள். சரியா, நீ பார்த்த, நீ படிக்க பார்த்த, நீ பட்டாணி தாவரத்துல என்ன இயல்பு இருக்குன்னு பார்த்த, என்ன பட்டாணி தாவரத்துல என்ன பூவின் நிறம், என்ன வித்தின் வடிவம், தாவர உயரம், என்ன இப்படி வேறுபட்ட இயல்புகள் நிறைய பார்த்தேன். அதே மாதிரி மனிதர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன இயல்புகள் இந்த மெண்டல் சொன்ன விதிக்குரிய, சரியா, மெண்டல் சொன்ன விஷயத்துக்குள்ள என்னென்ன இயல்புகள் ஒத்து போகுதுன்னு பார்க்க போறோம். சரியா, அதாவது என்ன மனிதர்ல வந்து மெண்டல் சொன்ன இயல்புகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். சரியா, அதெல்லாம் வந்து முதலாவதா ஒன்று இருக்கு மனிதன் காது சோனை. மனிதன் காது சோனை தெரியும் தானே, இது காது, இந்த காது சோனை வந்து, இந்த காது சோனை இதுதானே வழி சோனை. இந்த சோனை வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடம் இருக்கு எல்லாம், இந்த தோடு போடுற இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு வந்து ஒரு சாராருக்கு இந்த தோடு போடுற இடம் வந்து அப்படியே கண்ணத்தோட ஒட்டி இருக்கு. சரி, அந்த தாரையோட அப்படியே ஒட்டி இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னாலும் இப்படி ஒட்ட வழி இருக்கு. ஒரு சில சாராருக்கு வந்து இது தனியா அப்படி பிரிஞ்சு இருக்கும், இப்படி போட்டாலும் ஆடிக்கொண்டு இருக்கும். தோடு போட்டா ஒரு சில ஆருக்கு இந்த துண்டு ஆடிக்கொண்டு இருக்கும். சரியா, ஒரு சில சாராருக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒட்டின வழி இருக்கும். சரியா, அது வந்து ஒரு மெண்டல் இயல்புன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால், மனிதன் வந்து காது சோனை. சரியா, மனிதன் காது சோனை. மனிதன் காது சோனை இதுலயும் வந்து இணைந்த மற்றது பிரிந்த. சரியா, 2 இயல்பு இருக்கு. ஒரு பிரதான இயல்பு என்ன மனித காது சோனை, மனித காது சோனை. அது என்ன மாதிரி இருக்கு? அது 2 வடிவம் என்ன, ஒன்று இணைந்த காது சோனையா இருக்கலாம், அதாவது கிணத்தோட அப்படி ஒட்டின வழி இருக்கிற இணைந்த காது சோனையா இருக்கலாம், அல்லது கிணத்துல இருந்து பிரிந்த காது சோனையா இருக்கலாம். சரியா, இப்படி 2 இயல்பு இருக்குமா. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த பிரிந்த காது சோனை என்ற இயல்பு தானாம் ஆட்சியான இயல்பம். சரியா, பிரிந்த காது சோனை என்ற இயல்பு தானாம் ஆட்சியான இயல்பம். அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னால், 2வது பாத்தீங்கன்னு சொன்னால், நெற்றியில் வி வடிவ மையம். சரியா, நெற்றியில் வி வடிவ மையம். இது என்ன விஷயம் என்றால், சில பேர் தலையை பார்க்கணும் தெரியும் எப்படி இருக்கும் என்றால், தலைமையில வந்து இப்படி சின்ன இறக்கம் மட்டும் முன்னுக்கு வந்திருக்கு. நெத்தியில இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி சின்ன இறக்கம் மட்டும் வந்திருக்கும். நெத்தியில இடத்துல சின்ன இறக்கம் வந்திருக்கும். யாருக்கு? இந்த ஆக்டர் விக்ரமுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். இந்த கதையை சொன்னதான் விளங்கும். ஏன்னா படத்துல நடிக்கிறாங்க சொன்னாதான் உனக்கு தெரியும், அதனாலதான் உனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கள் திரும்ப வீடியோ தந்தாலும் அதனையே நான் படிக்கிறதுக்காக பார்க்க மாட்டாய், நல்லா படம் பார்ப்பாய். படிக்கிறதுக்கு எவ்வளவு இலவப்படுத்தி இருந்தாலும் அதை பயன்படுத்த தெரியாது. ஏன்னா அப்படி இருக்காதையாகும், சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளு. சரியா, ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த நெத்தியில இந்த மாதிரி வைக்கலாம். இது வந்து
இப்படி முன்பக்கத்துல வந்து கொஞ்சம் வரும். எனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல, எனக்கு இப்படி வளைவான நெத்தி. ஒரு சில பேர் உனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உனக்கு கண்ணாடி எடுத்துட்டா போய் கண்ணாடியில நான் படிக்க உனக்கு ஒவ்வொரு இயலும் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கொண்டு சரியா. உனக்கு காது சோனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் காது சோனை பிரிஞ்சிருந்தால் அது என்னப்போ ஆர்சியான இயல்பு சரியா. காது சோனை பிரிஞ்சிருந்தால் அது ஆர்சியான இயல்பு, ஒட்டி இருந்தால் பின்னடைவான இயல்பு சரியா. ரைட். இந்த நெட்டில இருக்க மயிரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இப்படி கூரா வந்து சொன்னா முன்னுக்கு வந்து கூரா வந்து சொன்னா வி வடிவமா வரும் சரியா. முன்னுக்கு வந்து வி வடிவமா வரும். அப்படி வந்ததுன்னு சொன்னால் அதனாப்பு ஆட்சியான இயல்பா சரியா. வி வடிவ மயில் வாரது நெட்டில வி வடிவ மயில் வாரது ஆட்சியான இயல்பா சரியா. மற்ற ஏனிய நெட்டி வந்து ஒரு பின்னடைவான இயல்பா சரியா. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல என்ன இருக்கும் நம்ம ரெண்டு வி வடிவ தலைமுடி, அடுத்தது வந்து வி வடிவம் இல்லாதது சரியா. இதுல பாத்தீங்கன்னா என்னதாப்பு இந்த வி வடிவம் இருக்கிறது தான் என்னடா தலைமுடி இப்படி வந்து இருக்கிறது தான் என்னடாப்பு ஆட்சியானது. அவனுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், இது வீடியோ கிளாஸ், உனக்கு தேவையில்லாத விஷயம் கதைக்க மாட்டேன். பாடத்துக்கு இருக்கிறது கைட் இருக்கிற விஷயம் அப்படியே கதைப்பேன், எக்ஸாமுக்கும் அது அப்படியே தான் வரும். இன்னைக்கு இந்த விஷயம் எடுத்து சொன்னா இதுக்கு இருக்க விஷயம் தான் உனக்கு கட்டாய எக்ஸாமுக்கு வர போகுது. இதை வடிவம் உனக்கு நான் விளங்கப்படுத்துறேன், அது திரும்ப திரும்ப பார்த்து உனக்கு ஞாபகப்படுத்தி போட்டு போய் எக்ஸாம் செய்யலாம்னு சொன்னால் இதுக்கு மேல அதிகமா உனக்கு யாருமே வழங்க இயலாது சரியா. ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் என்னடா இந்த நெத்தில வி வடிவ மயில் இருக்கிறது தான் என்னடா ஆட்சியான இயல்பு. இதை சொல்றதுடா விடோ ஸ்பீக் சொல்றது சரியா. விடோஸ் ஸ்பீக் சொல்றது இங்கிலீஷ்ல சொல்றது விடோஸ் ஸ்பீக் சரியா. விடோஸ் ஸ்பீக் சரியா. விடோஸ் ஸ்பீக் சரியா. இதே இங்கிலீஷ் பேர் சொன்னா பிறகு சொல்றேன் ஒரு நான் இங்கிலீஷ் எழுதி காட்டுறது காலையில எல்லாம் காரணமா தான் பிறகு சொல்றேன் சரியா. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது இயல்பு கன்னத்தில் குழி விடுதல். கன்னத்தில் குழி விடுதல் என்று கவிதை சொல்றான் நினைக்கிறதுல கன்னத்தில் குழி விடுதல் இயல்பு வந்து சரியா. கன்னத்தில் குழி அந்த என்ன காரணம் கன்னத்தில் குழி சரியா. இந்த கன்னத்துல குழிவார இயல்பு இருக்கு அல்லவா, கன்னத்துல குழிவார இயல்பு அது வந்து ஒரு ஆட்சியான இயல்பா. சில பொம்பளை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஏன்னா பெரியவங்களை பார்த்துருப்பீங்க, உடைய பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க, சில ஆக்டர் மேரேஜ் எல்லாமே இருக்கும் கவனிச்சிருப்பீங்க. என்ன இந்த கன்னத்துல குழி விழுந்தால் அது என்னடா ஆகும், ஏன்னா கன்னத்துல குழி விழுந்தால் அது ஒரு ஆட்சியான இயல்பா. சில சிரிக்கையை பார்த்தீங்கன்னா தெரியுமே, சும்மா இருக்க இப்படி பார்த்து போட்டு குழி விழுது அந்த கதை எல்லாம் இல்லை, சும்மா வந்து இதுலயும் விழும் குழி அதெல்லாம் குழி இல்லை, பேக்காட்டு அதை காக்கல. குழி என்பது என்ன, சிரிக்கேக்க, இப்படி சிரிக்கேக்க இல்ல கதை கேட்க பார்த்தீங்கன்னா விடத்துல விழும், விடத்துல சின்ன குழி ஒன்று இறக்க மட்டும் வரும் சரியா. அதுதான் கன்னத்துல குழி, அங்க இருக்கிறதா அந்த குழி சரியா. அந்த குழி விழுகிற இயல்பு வந்து அப்போ ஆட்சியான இயல்பா சரியா. சும்மா சிரிக்க இதுல குழி விழும், இதை வச்சு கொண்டு போய் இப்படி உள்ள இழுத்து கொண்டு எனக்கு குழி விழுதுன்னு சொல்லாத சரியா. இந்த கன்னத்துல விடத்துல விழுகிறதா அந்த குழி, சிரிக்க விடத்துல விழும் அந்த குழி தான்டா கன்னத்துல குழி விழுது, அந்த குழி தான். அந்த குழி இருக்கிறது வந்து ஒரு ஆட்சியான இயல்பா சரி. அது என்ன மாதிரி வேணும்ன்றாப்பு சிரிக்கேக்க வந்து சில தசை நேர் சரியா, சில தசை நேர் வந்து இந்த கிணத்துல இருக்க தசை நேர் வந்து சுருங்கேக்க அவடத்துல சுருக்கம் பாருங்க குழி ஒன்று வரும் சரி. இழுக்கேக்க ஒரு குழி ஒன்று வருந்தானே, இடத்துல நீங்க அழுவட்டா ஒரு சில குழி ஒன்று வருந்தானே, அப்படி வார குழி தானே போகுது சரியா. அது ஒரு ஆட்சியான இயல்பு. சொல்ல பிள்ளைகள் அது இருந்தால் வடிவா இருக்கும், என்ன சிரிக்கேக்க வடிவா இருக்கும் சரியா. ரைட். கணத்துல குழி இல்லாம இருக்கிறது பின்னடைவான இயல்பு சரியா. அப்ப இருத்தல் ஆட்சியான இயல்பு சரியா. மற்றது இல்லாம இருக்கிறது பின்னடைவான இயல்பு சரியா. இருத்தல் ஆட்சியான இயல்பு ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாவது விஷயம், இப்ப என்னடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், மெண்டல் சொன்ன விதி மாதிரி சரியா. மெண்டல் சொன்ன கதை மாதிரி மனிதன்ல என்னென்ன இயல்புகள் இருக்கின்ற விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். பாடத்தை தாண்டி வெளியே போகாத, மனிதன்ல என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து விளக்கம் தேட யோசிக்காது, இதே எப்படி இருக்கு நெட்டில வி வடிவம் ஏன் அது வருது, ஏன் வரையலாம் யோசிக்காது. உனக்கு தேவை என்ன, நெட்டியில் வி வடிவமை வாரது வந்து என்னடா அப்போ மெண்டல் தலைமுறை வடிவமைக்க வார இயல்பு சரியா. மெண்டல் சொன்ன கதையின்படி அதுக்குள்ள வார இயல்பு, மெண்டல் சொன்ன கதைக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு இயல்பு. இதை தாண்டி இதே எப்படி இருக்குன்னு யோசிக்காது சரியா. இதுல வந்து என்ன ரெண்டு ஆட்சியானது பின்னடைவானது இருக்கு. ஆட்சியானது என்னது, வி வடிவமை வாரது ஆட்சியானது, வி வடிவமை வாரது ஆட்சியானது, அவ்வளவு தெரிஞ்சா உனக்கு காணும், தாண்டி யோசிக்காத, நிறைய எடுக்க போகாது. இது உனக்கு விளங்கலையோ, விளங்கினா திருப்பி நான் 10 டைம் செல்வத்தை சொல்லுவேன் சரியா. உனக்கு விளங்க உனக்கு மெசேஜ் போடு, நான் உனக்கு வடிவா வாய்ஸ் நோட்ல வடிவா விளங்கப்படுத்துவேன் சரியா. திரும்பவும் சொல்லுவேன், உனக்கு விளங்க பைக்க சொல்லலாம். இதைத்தான் நீ வெளியே எனக்கு சொல்லித்தான்னு கேட்டீங்கன்னு சொன்னா உனக்கு காலப்பகுதி தான் அடிக்கும் சரியா. நேரில் வந்து சொன்னா அதான் கிளாஸ், நேரில் இருக்க பிள்ளைகள் அதான் உனக்கு வகுப்பா இருக்கு
சரியா? என்ன வீடியோ கிளாஸ் வழியா என்ன சொல் வழி வார்த்தை நீ கேட்கிறாயும் இல்ல, எக்ஸாம் செய்யண்டால் எக்ஸாம் என்ன வழியோ தெரியல, என்ன பேக்கில தன்னோட எக்ஸாம் பார்ப்போம். சரியா? ஃபைன். அடுத்த விஷயம் என்ன மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால், நெட்டியில் நெட்டியில விபரமாய் பாரது பார்த்துட்டோம். சரியா? அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா, நேரிய பெருவிரல், நேரிய அல்லது வளைந்த பெருவிரல், பெருவிரல். சரியா? ரைட். இதுல பாத்தீங்கன்னா இந்த பெருவிரல் இருக்காருங்க, பெருவிரல். இந்த பெருவிரல் வந்துடா சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்படி பிடிக்க நீங்க பிடிச்சு பாரு, கண்ணாடி முன்னாடி கை பார்க்க தெரியும், இப்படி பிடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு இந்த பெருவிரல் நேரே இருக்கும், இப்படி நேரே இருக்கும். சரியா? சில பேருக்கு இப்படி நேரே இருக்கும். சில பேர் பிடிச்சாங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வளைஞ்சிருக்கும், பிடிக்கவே நோம்பலா நல்லா வளைஞ்சிருக்கும், நோம்பலா வளைஞ்சிருக்கும். அது இதுல சின்ன எண்புகள் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவையான விஷயம் இதுதான். இந்த விரலை பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த விரல்ல வந்து பெருவிரல் வந்து நேரா இருக்கும், அது ஒரு இயல்பு. பெருவிரல்ல ஒரு இயல்பு நேரா இருக்கிறது, அல்லது விரல் வந்து இப்படி வளைஞ்சிருக்கிறது. சரியா? விரல் வந்து இப்படி வளைஞ்சிருக்கிறது. சாதாரணமா வளைக்கல வளையுது, விட்டாலும் சாதாரண வளைஞ்சிருக்கும். பிடிக்க நேரா அப்படி பிடிக்க வளைஞ்சிருக்குது, இந்த இயல்பு இருக்காங்க என்ன வளைஞ்சிருக்கு. சரியா? சில பேருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி பிடிச்சா நேரா நிற்கும், சாதாரண வளையாது, சாதாரண வளையாது, இப்படி பிடிச்சா அப்படிதான் நிற்கும், நேரா தான் நிற்கும். அப்ப நேரிய வளைந்த பெருவிரல் ஒரு இயல்பு, மென்டல் தலைமுறை ஒருமைக்கு வார ஒரு இயல்பு. சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரிய பெருவிரல் வாரது ஆட்சியான இயல்பம். சரியா? மெட்டனாகு வளைந்த. இதுல பாத்தீங்கன்னா இந்த நேரிய பெருவிரல் வாரது ஒரு ஆட்சியான இயல்பம், இந்த நேரிய பெருவிரல் வாரது ஒரு ஆட்சியான இயல்பம். இந்த வளைந்த பெருவிரல் என்றது ஒரு பின்னடைவான இயல்பம். சரியா? இதுல பார்த்து கொண்டு வாங்க, ஒவ்வொரு இயல்பா பார்த்து கொண்டு வாங்க. மனிதன் அதாவது எங்கள்ல என்னென்ன இயல்புகள் மென்கள் சொன்ன கதைக்குள்ள கீழ்படிஞ்சு போகுதுன்னு பாக்குறோம். அதுல ஒன்று என்னடாகும் காதுச்சோனை, அடுத்தது என்ன நெட்டியில என்ன பீவடிய மாதிரி கிடைக்கும். காதுச்சோனை என்று சொன்னால் காதுச்சோனை ஒன்று இணைஞ்சிருக்கலாம் அல்லது பிரிஞ்சிருக்கலாம். சரியா? ஒன்று இணைஞ்சிருக்கலாம் அல்லது பிரிஞ்சிருக்கலாம். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நெட்டில பீவடிய மாதிரி இல்லாம இருக்கலாம், இல்ல நேரடியாக என்ன ஒரு வளைந்த சேப்பா இருக்கலாம். சரியா? பீவடிய மாதிரி இல்லாம இருக்கலாம் அல்லது ஒரு வளைந்த சேப்பா இருக்கலாம். சரியா? அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணத்துல குழி விடுறது, ஒன்று குழி விழலாம் அல்லது விழாம இருக்கலாம். சரியா? மற்ற சொல்றது அப்படித்தானே. ஒரு இயல்பை தீர்மானிக்கிறது ரெண்டு காரணம் இருக்கும், ரெண்டு வேறுபட்ட காரணம் இருக்கு. அதுக்குதான் என்ன பெயர் கொடுத்தவனாகும், எதிரொரு என்ற பெயர் கொடுத்தவர், ரெண்டு வேறுபட்ட எதிரொரு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பெருவிரல். பெருவிரல் வந்து சொன்னா ஒரு நேரிய பெருவிரலா இருக்கலாம் அல்லது வளைந்த பெருவிரலா இருக்கலாம். சரியா? அடுத்ததா கடைசியா ஒரு இயல்பு இருக்கு, கடைசியா ஒரு இயல்பு இருக்கு, நாக்குருட்டும் இயல்பு. சரியா? நாக்குருட்டப்படல். சரியா? சரியா? நாக்கு உருட்டும் இயல்பு. நாக்கு சுருட்டுதல் அல்ல சுருட்டப்படாது, உருட்டுதல் சொல்றது பாருங்க, சுருட்டுதல் சொல்றது சொல்றது அதான் நம்ம பார்க்கணும். சரியா? நாக்கு சுருட்டப்படல் அல்லது சுருட்டப்படாமை. சரியா? ஒன்று என்ன சுருளலாம் அல்லது சுருளாம இருக்கலாம். சரியா? நாக்கு எடுத்தீங்கன்னா என்ன விஷயம் பண்ணாங்க, எங்க நாக்கு இருக்குதானே, இந்த நாக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் சில நீ சின்ன பிள்ளைய பாத்தீங்கன்னு சொன்னால் சில சின்ன பிள்ளைங்க ஞாபகம் இருக்கு தெரியா, இந்த வயசு சின்ன பிள்ளைகளை ஞாபகம், இந்த காலத்துல சின்ன பிள்ளைய நீ இருக்க ஞாபகம் இருக்கும் தெரியா, இல்ல நீ அனுபவப்பட்டிக்கும் தெரியல. ஸ்கூல்களில் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், என்ன மாதிரி கதை என்றால் பிள்ளைகள் வந்து நாக்கு வெளியே எடுப்பாங்க. சரி? அப்படி வெளியே எடுக்க விரைக்கியே நாக்கு வெளியே விரைக்கியே இப்படி ஒரு உருளையாக ரோலா சுத்தின மாதிரி ரோலாக இருக்கு. இப்ப நான் பிடிக்கதான் அப்படி வெளியே வருது. ஆனால் சாதாரணமா வந்து அது என்ன நாக்கு வெளியே வரைக்க அது ஒரு ரோலாவே வருது. அவனுக்கு ஆடாலே நாக்கு போய் ரோலான நாக்க வழியே வந்து இருக்கு. சரியா? அப்படி சுருட்டக்கூடிய தன்மை நாக்கு வந்து இயல்பா அந்த தசை நார்கள், அது என்னடா நாக்கில் இருக்க தசை வந்து என்ன உள்பக்கமா மடியக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு நாக்கு தசை. உங்களுக்கு வந்து நேரடியாக தான் மெழுதுன்னு சொன்னா அது என்ன, அது வந்து அந்த ஆற்றல் உங்களுக்கு இல்லை. சரியா? உங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. அப்படி ஆற்றல் இருந்தா என்ன நேரடியா வெளியே விரைக்க, அதாவது தசைனா உள்ளுக்கு வளையக்கூடிய மாதிரி, நாக்கு மட்டும் தசை தானடா, நாக்கு மட்டும் தசை தானே, அந்த தசை வந்து உள்ளுக்கு வளையக்கூடிய மாதிரி. சரியா? நாக்கு தசை வந்து உள்ளுக்கு வளையக்கூடிய மாதிரி இருந்தால் அது என்ன நாக்கு சுண்டப்படும். உள்ளுக்கு வளையக்கூடிய மாதிரி இயல்பு இருந்தால் சுண்டப்படும். அவன் வந்து இயல்பு இல்லைன்னு சொன்னா நாக்கு என்ன சுண்டப்படாது. சரியா? அப்ப இந்த நாக்கு சுண்டப்படுற அந்த இயல்பு வந்து என்னடா ஒரு ஆட்சியான இயல்பா. சரியா? உன்னால சுருட்டை இல்லாம இருக்குன்னு சொன்னால் அது ஒரு பின்னடைவான இயல்பு. பின்னடைவான இயல்பு சொன்னா பிரச்சனைக்குரிய இயல்புன்னு யோசிக்காத, அது சந்தை களத்தை படைக்க ஆட்சியான இயல்பு பின்னடைவான இயல்பு படிச்சாச்சு. அந்த விஷயம் அதுக்கெல்லாம் கதை வரவே இல்லை. இந்தியா கிளாஸ் உங்களை வந்தாங்க. சரியா? உனக்கு முன்னுக்கு சந்தேகம் சொன்னா முன்னுக்கு வீடியோ இல்லைன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் போட்டு நான் திரும்ப விளங்கப்படுத்துவேன், வாய்ஸ் நோட்ல வழியா விளங்கப்படுத்துவேன். இதுக்கு மேலதிகமா சொன்னதை படிக்கலாம் ரீகோ பண்ணலாம் வந்தீங்கன்னு சொன்னால் உனக்கு விளங்காதுதான்.
திரும்ப ஒருக்கா விளங்கினு சொன்னா ஒருக்கா நிப்பாடி போட்டு ஒரு கொஞ்சம் அர்ப்பணிச்சு என்ன செய்யப்போ கொஞ்சம் அர்ப்பணிச்சு என்ன செய்ய திருப்பி ஒருக்கா முன் வீடியோக்கு போ சரியா திருப்பி ஒருக்கா முன் வீடியோக்கு போ உனக்கு போய் திருப்பி முதல்ல ஒருக்கா நம்மள பார்த்துக்கலாம் வீடியோ தானே ஆகும் ஸ்பீடையும் கூடலாம் 2x ஸ்பீட்லயும் விடலாம் ஸ்பீடையும் கூட்டி ஸ்பீடாகவும் பார்க்கலாம் ஏன்னா அப்ப இருக்க நேரமும் போகாது ஒருக்கா பார்த்துட்டு வந்து என்ன திருப்பி ரீகால் பண்ண மாதிரி திருப்பி படிச்ச மாதிரி என்ன கஷ்டப்பட்டு ஒரே நேரமா கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு போறையா அதை விட்டு போட்டு திரும்ப திரும்ப படிக்கலாம் நிற்காத சரியா பயம் சரியான சுகமான பாடம் வகுப்பு படிக்கிற முறை இதுதான் கைட்ல இருக்கிறதா அப்படியே எங்க வரப்போகுது கைட்ல இருக்கிறதா அப்படியே எங்க வரப்போகுது நேரடி பிராக்டிஸ் தான் உனக்கு முழுக்க பிராக்டிஸ் தான் பயவை பொறுத்தவரையில நிறைய விஷயம் கலைப்பாங்க அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல சரியா நான் அனுபவப்பட்டு தான் வந்தேன் சரியா எத்தனையோ நேரம் படிச்சு அனுபவப்பட்டு தான் வந்திருக்கேன் வந்தா பிறகு உனக்கு சொல்றேன் அதை வச்சுக்கொண்டு உனக்கு நான் கலைக்கிறேன் சரியா ஒருக்கா நீ ட்ரை பண்ணிக்க அதுல உனக்கு பலன் கிடைக்குன்னு சொன்னால் அதுக்கு நான் ட்ரை பண்ணாம இங்க வந்து கலைக்காத ஒருக்கா ட்ரை பண்ணியும் உனக்கு பலன் கிடைக்குன்னு சொன்னால் யோசிக்க வேண்டிய விஷயம் சரியா நேரடியா பிராக்டிஸ் எம்சிக்கு பிராக்டிஸ் பண்ணு ஸ்ட்ரக்சருக்கு பிராக்டிஸ் பண்ணு எஸ்ஐக்கு பிராக்டிஸ் பண்ணு மூன்று விதமா இருக்கும் சரியா மூன்று விதமா செய்யணும் அதுக்கு பிராக்டிஸ் பண்ண பிறகு நேரடியா போனீங்க சொன்னால் அதே மாதிரி பேப்பர் ஒன்று வரப்போகுது பார்த்தா என்ன ரிசோர்ஸ் புக்ல இருக்கு அதே கேள்வி அதே மாதிரி பேப்பர் அதே முறையில பேப்பர் பார்த்தா அதே கேள்வி ரிசோர்ஸ் புக்ல இருக்கு அதே பாடம் அப்படியே கேள்வியா போகுது பாடத்தை வந்து உனக்கு அளவா வழியா வழங்கப்படுத்துறேன் பாடத்தை அளவா வழியா வழங்கப்படுத்துறேன் அந்த விளங்கப்படுத்து ரெண்டாவது செக்ஷன் என்னன்னு சொன்னா இதுக்குள்ள உனக்கு கேள்வியும் இருக்க போகுது கேள்வியும் அதுக்குள்ளதான் இருக்க போகுது என்ன பங்குகிறா நான் வெண்டன இயல்புல இருக்கிற வெண்டன தலைமுறை உரிமைக்கு அமைவாக மனிதன் இருக்கும் இயல்புகள் கேட்டால் இப்படி நேரடியாக இது அஞ்சு எழுதுவோம் இந்த தவிர உனக்கு என்ன ஆராய்ச்சி செஞ்சு விளக்கம் சொல்லி கேட்க போறது இல்லை இதுல இருக்கிற மாதிரி தான் நாங்கள் போய் சாப்பிட போகுது விளங்குதா அதை இங்க படிக்க போது அப்படியே போய் எழுதுறதுக்கு உனக்கு கஷ்டமா கொஞ்சம் யோசிச்சுப்ப சரியா சரியான பயன்படுத்துறது சரியா ரைட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இயல்புனா இந்த நான் கூட்டப்படுற இயல்பு வந்து ஆட்சியாளராகவும் உருட்டப்படாம இருக்கிற இயல்பு வந்து பின்னடைவான இயல்பாகவும் இருக்குமாகும் சரியா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்ன விஷயம்டா மனிதன்ல வந்து மெண்டல தலைமுறை உரிமைக்கு அமைவா வந்து 5 இயல்பு இருக்குது சரியா மெண்டல தலைமுறை உரிமைக்கு அமைவா வந்து 5 இயல்பு இருக்குது சரியா திரும்ப கவனி இன்னொரு விஷயம் இதில் சேர்த்து கொள்ள போறேன் சரியா ரைட் 5 இயல்பு வந்து மெண்டல் தலைமுறை உரிமைக்கு அமைவா அதாவது மெண்டல் சொன்ன கதைக்கு அமைவா சரியா உங்களுக்கு படிச்சல மெண்டல் சொன்ன கதை என்ன அந்த கதைக்கு அமைவா 5 இயல்பு இருக்குது முதலாவது இயல்பு என்னடாப்பு காது சோனை சரியா முதலாவது இயல்பு என்னடாப்பு காது சோனை சரியா இரண்டாவது இயல்பு பாத்தீங்கன்னு சொன்னால் நெட்டியில தீவடிய மயிர் இருக்கிறது சரியா நெட்டியில தீவடிய மயிர் இருக்கிறது சரியா சரியா நெட்டியில தீவடிய மயிர் இருக்கிறது இரண்டாவது நெட்டியில தீவடிய மயிர் இருக்கிறது மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் கன்னத்துல குழி விழுகிறது நாலாவது என்னடாப்பு பெருவிரல் வந்து ஒன்று நேரிய பெருவிரலா இருக்கிறது அல்லது வளைந்த பெருவிரலா இருக்கிறது அடுத்தது என்னடாப்பு நாக்குருட்டப்படுற இயல்பு சரியா இப்படி 5 இயல்பு வந்து உனக்கு சொல்றாங்க பின்னல் தலைமுறை உரிமைக்கு அமைவா வருவாங்க அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஆட்சி பின்னடை வந்து இருக்குவாங்க சொல்றாங்க சரியா ரைட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காது சோனையில பிரிந்த காது சோனை வாரதா என்கிறாப்பு ஆட்சியான இயல்பு அதுக்கு நாங்கள் கேபிட்டல் எஃப் என்ற லெட்டர் கொடுப்போம் சரியா கேபிட்டல் எஃப் என்ற லெட்டர் கொடுப்போம் அது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தனி இறக்க ஃப்ரீயா தானே இருக்குது என்னோட தங்கி இல்ல நினைஞ்சில்ல தர இது ஃப்ரீயா தனியா தான் இருக்குது காது பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தானே இருக்கு அதுக்காக அந்த எஃப் சொல்லுவோம் சரியா ஃப்ரீயா இருக்கிறபடியால் அந்த எஃப் வந்து சொல்லுவோம் சரியா கேபிட்டல் எஃப் சொல்லுவோம் இணையாமல் ஃப்ரீயா தானே இருக்கிற அதால வந்து பிரிந்ததுக்கு வந்து கேபிட்டல் எஃப் கொடுப்போம் அப்ப இணைந்ததுக்கு என்ன ஆகும் இணைந்ததுக்கு என்ன வேற எழுத்துவோம் என்ன ஏபிசிடி வேற இருக்கும் இல்ல என்ன வரப்போகுது சிமோல் எஃப் என்ன இவர் பின்னாடி வாங்கினபடியா ஆட்சியானதுக்கு சிறிய ஆங்கில எழுத்து வரும் சாரி பின்னாடி வாங்கினதுக்கு சிறிய ஆங்கில எழுத்து வரும் ஆட்சியான எழுத்துன்ற சின்ன ஆங்கில எழுத்து சிமோல் லெட்டர் வரும் சரியா பிரிந்தது வந்து கேபிட்டல் எஃப் சொன்னால் இணைந்தது என்னடாகும் சிமோல் எஃப் இருக்கு சரியா ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் நெட்டில தீபடிய மயிர் இருக்கிறது வந்து என்னடாப்பு நெட்டில தீபடிய மயிர் இருக்கிறது ஆட்சியான இயல்பு நெட்டில தீபடிய மயிர் இருக்கிறது ஆட்சியான இயல்பு அதால அந்த தீபடிய மயிர் இருக்கிறதுக்கு வந்து அந்த இயல்புக்கு தீபடிய மயிர் இருக்கிற அந்த இயல்புக்கு தலைமுறை இருக்கிற அந்த இயல்புக்கு சரியா தீபடியில வந்து தலைமுறை இருக்கிற அந்த இயல்புக்கு என்ன எழுத்து கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா டபுள் கொடுப்போம் சரியா ஏன் இந்த டபுள் கொடுக்கிறோம் என்றால் நெட்டில தீபடிய மயிர் இருந்தால் அது என்னன்னு சொல்றதா விடோ ஸ்பீக் சொல்றது சரியா தீபடிய மயிர் இருந்தால் அது என்னன்னு சொல்றதா விடோ ஸ்பீக் சொல்றது சரியா விடோஸ் டபுள் விடோஸ் சரியா விடோஸ் ஸ்பீக் சரியா விடோஸ் ஸ்பீக் சரியா இப்படி டபுள் தீபடிய மயிர் இருந்தால் அதுக்கு நாங்க என்ன கொடுக்க போறோம் அந்த இயல்புக்கான எதிர்வு எப்படி பெயரிட போறோம் அப்போ ஆட்சியான இயல்புடையால் கேபிட்டல் டபுள் ஜோன் கொடுப்போம் சரியா கேபிட்டல் டபுள் ஜோன் கொடுப்போம் அப்ப என்ன தீபடிய மயிர் இல்லாம இருக்கிறது என்ன
ஸ்மால் டபிள்யூ வேற இருக்கு. சரியா, ஸ்மால் டபிள்யூ வேற இருக்கு. சரியா, விவரம் இல்லாம இருக்கிற ஸ்மால் டபிள்யூ வேற இருக்கு. சரியா, அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னத்துல குழி இருக்கிறது ஆட்சியான எண். சரியா, கன்னத்துல குழி இருக்கிறத வந்து டிம்பிள் என்று சொல்றது. கன்னத்துல குழி இருக்கிறத டிம்பிள், கன்னத்துல உள்ள அந்த குழிய டிம்பிள் என்று சொல்றது. சரியா, டிம்பிள் என்று சொல்றது. சரியா, இந்த டி தான் அப்போ இந்த டி தான் அங்க வர போகுது. சரியா, இந்த டி தான் அங்க வர போகுது. முதல்ல என்ன வந்தது, இந்த டபிள்யூ வந்தது. அதுக்காக தான் நான் இங்கிலீஷ் சொன்னேன். சும்மா அந்த டிம்பிள் சொல்லி அந்த பேர் ஞாபகம் நிக்குது இல்லையே, அதுக்காக டிம்பிள் என்ன அந்த குழி கொடுக்குறது. அப்ப டிம்பிளுக்கு நாங்க டி எடுத்துனாங்க என்ன, அப்ப ஆர்சியாக இயல்பு என்ன, டிம்பிளுக்கு இந்த டி எடுத்துனாங்க இங்க குளிக்கிறதுக்காக இந்த டி எடுக்கிறோம். ஏன்னா ஆர்சியாக குளிக்கிறதுக்காக டி எடுக்கிறோம். அப்ப ஆர்சியாக இயல்பு என்னோட கொஞ்சம் குழம்பினாலும் ஞாபகம் பெற எக்ஸாம் பண்றதுக்காக இந்த இங்கிலீஷ் பேர் சொல்றேன். சரியா, டிம்பிள் ஆன் த சீக் என்று சொல்றது. சீக்ஸ் என்ன கன்னம், ஏன்னா கன்னம் தெரியுதானே, அதுல வந்து என்ன குழி விழுகிறது. சரியா, அது அதுல வந்து என்னடாப்போ குழி விழுகிறது தான் இந்த இயல்பு. இதுல வந்து என்ன அந்த குழியை என்ன சொல்றது, டிம்பிள் என்று சொல்றபடியால், டிம்பிள் என்று சொல்றபடியால் அந்த கேபிட்டல் டி எடுக்கிறோம். குழி இருக்கிறதுக்கு வந்து கேபிட்டல் டி எடுக்கிறோம். அப்ப குழி இல்லாத என்னடாப்போ, குழி இல்லாத ஆட்களுக்கு ஸ்மால் டி, ஏன்னா அது பின்னாடி சொல்றபடியால் ஸ்மால் டி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் நேரிய பெருவிரல். சரியா, பெருவிரல்ல நேரிய பெருவிரல் இருக்கிற ஆட்சியான இயல்பு. நேரிய பெருவிரல் இருக்கிறது என்ன, ஆட்சியான இயல்பு. அது என்னடாப்பு ஸ்ட்ரைட். நேரியல ஸ்ட்ரைட்டான விரல் தானே, ஸ்ட்ரைட் விரல், ஸ்ட்ரைட்டான விரல். சரியா, ஸ்ட்ரைட்டான விரல் இருக்கிறது வந்து ஆர்சியான இயல்பு. அதுக்கு என்ன கேபிட்டல் எஸ் போடுவோம். பின்னடைவான எஸ்க்கு வந்து, சரியா, பின்னடைவானதுக்கு வந்து ஸ்மால் எஸ் போடுவோம். ஸ்மால் எஸ் எப்படி எழுத சொல்லுவாங்க, ஸ்மால் எஸ் இப்படிதான் ஸ்மால் எஸ் எழுதுறது. சரியா, அப்ப இதுல வந்து என்ன கொடுக்க போறோம், சரியா, ஸ்மால் எஸ் கொடுக்கும். சரியா, எஸ் தான் அப்போ நாங்க தொடர்ச்சியா எழுதிக்க, ஏன்னா தொடர்ச்சியா எழுதிக்க இப்படிதானே வரும். இப்படி வந்து இப்படி வரும் ஸ்மால் எஸ். சரியா, வந்து சரியா, ரைட்டா, ஸ்மால் எஸ் கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நாக்கு உருட்டுற இயல்பு வந்து, சரியா, நாக்கு உருட்டுற இயல்பு வந்து என்னடா ஆட்சியானது. சரியா, ரோல் லைன் உருட்டுறன்னு சொன்னா ரோல் லைன். அப்ப அது அதுல ஆறு இருக்கும். அப்ப உருட்டுறது என்ற என்னடா கேபிட்டல் ஆர். சரியா, அப்ப உருட்ட முடியாத ஆட்கள் என்ன, உருட்ட முடியாத இயல்பு சிமோல் ஆர். உருட்ட முடியாத இயல்பு சிமோல் ஆர். சரியா, வேறு சொன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்ப நோட்ஸ் சொன்னா பிறகு ஷார்ட் நோட்ஸ் எடுக்க இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். வீடியோ தானே, அப்படியே பார்த்து நோட் பண்ணலாம் தானே, பயன்படுத்தி கொள்ளு. சரியா, நேர பிரச்சனை இல்லை, இல்ல சரியாகி தந்தா பிறகு உனக்கு பயன்படுத்த கஷ்டப்பட்டு நாங்க ஒன்றும் செய்யலாம். சரியா, ரைட்டா, கவனிச்சு விஷயத்தை கவனி. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப ஒரு மனிதனுக்கு வந்து இணைந்த காத சோனை இருக்குது. சரியா, ஒரு மனிதனுக்கு இணைந்த காத சோனை இருக்குதுன்னு சொன்னால் அவற்றை அவருடைய பிறப்புரிமை அமைப்பு என்ன மாதிரியெல்லாம் இருக்கு யோசிச்சுப்ப. ஒரு மனிதனுக்கு இணைந்த காத சோனை இது பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு என்ன இணைந்த காத சோனை. சரியா, இணைந்த காத சோனை இருக்குன்னு சொன்னால் சாரி எனக்கு பிரிந்த காத சோனை தெரியல. கண்ணால பார்த்தா தான் தெரியும், கையை பிடிச்சி பார்க்க தெரியல. நீங்க இருக்க கவனிச்சு பாய் உனக்கு. சரியா, இணைஞ்சிருக்கும், நல்லா போய் ஒட்டி கொண்டு இருக்கும், ஒட்டின மாதிரி இருக்கும். இணைந்த காசோனை பிரிந்தால் தனிங்க வந்த மாதிரி இருக்கும். சரியா, அப்படி இணைந்த காசோனை வருதுன்னு சொன்னா சரி, இணைந்த காசோனை வருதுன்னு சொன்னால் அவருடைய பிறப்புரிமை அமைப்பு என்ன மாதிரியா இருக்கும். ஆளுக்கு இணைந்த காசோனை வருது என்றால் அவருடைய பிறப்புரிமை அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் யோசிச்சுப்பேன். அதுக்காக திரும்ப திரும்ப கேட்கறது வந்து அந்த கேட்கிற டைம்ல யோசிக்கிறான்றதுக்காக. சரியா, ரைட், என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறப்புரிமை என்ன ரெண்டு எதிர்வே சேர்த்து எழுதுது. இது ஒரு நெட்டியான தாவரம், இது ஒரு நெட்டியான தாவரம். இது என்ன ரெண்டுமே சிவந்தியான குட்டியான தாவரம். இதான் பிறப்புரிமை அமைப்பு. இது பிறப்புரிமை அமைப்பு என்னன்னு தெரியாம இடையில வீடியோ பார்த்து போட்டு குழாய் பண்ணி நிற்காது, முன்னுக்கா பார்த்து போடுவா. சரியா, அப்ப இணைந்த காசோலை என்ன மாதிரி இருக்குமா, அப்போ சொல்லி ஆச்சன ஒரே எதிரும் சிமோலே, மற்ற எதிரும் ஒரே எதிரும் கேபிட்டல் எஃப், மற்ற என்ன சிமோலே. சரியா, ஒரே எதிரும் கேபிட்டல் எஃப், மற்ற எதிரும் என்ன சிமோலே. சரியா, ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இணைந்தது என்ன மாதிரி இருக்கணும். முதல்ல என்னென்ன மாதிரி பிறப்புரிமை அமைப்பு வரலாம், இவருக்கு என்னென்ன மாதிரி பிறப்புரிமை அமைப்பு வரலாம், மெண்டல் கதையின் படி தானே. அப்ப என்ன மாதிரி வரலாம், மெண்டல் கதையின் படி என்ன வழியால் இவற்றை பிறப்புரிமை அமைப்பு என்னென்ன மாதிரி வரலாம். ஒன்று என்ன மாதிரி வரலாம், கேபிட்டல் எஃப் வரலாம். சரியா, மற்ற யோசிச்சு அப்ப ஒன்று கேபிட்டல் எஃப், அடுத்தது கேபிட்டல் எஃப், ஸ்மால் எஃப். சரியா, அடுத்தது என்னடா, அப்போ
சிமோலேஃப் வரலாம். இதை தவிர வேற ப்ராப்ளம் வரலாமா? சொல்லியாச்சு உனக்கு முதலே ஒரு தரவு சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு? மெண்டலின் கதைப்படி, அதாவது மெண்டல் சொன்ன இயல்புகளின் அடிப்படையில். ஏன்னா மெண்டல் சொன்ன கதையின் அடிப்படையில், மெண்டல் விதிக்கு அமைவாக. சரியா? நான் மெண்டல் கதைன்னு சொல்லி கொண்டிருக்கேன். அது சரியா சொன்னா என்ன? மெண்டல் சொன்ன விதிக்கு அமைவாக, மெண்டல்ல விதிக்கு அமைவாக. அப்படி பார்த்தால் ஒன்று என்ன வரலாம்? கேபிட்டல் எஃப் வரலாம். அடுத்தது என்ன? கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் வரலாம். அடுத்தது என்ன? ஸ்மால் எஃப் வரலாம். சரியா? ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இணைந்த கால்சோனை வந்து என்ன மாதிரி வருதுன்னு கேட்டேன். ரைட். இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒன்று 3 வகையா வரலாம். இதை தாண்டி வேற வாரதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. இந்த 3ஐயும் தாண்டி வேற வாரதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ரைட். இப்ப சொல்ற பார்ப்போம். இந்த கேபிட்டல் எஃப் வாரது என்ன மாதிரி இருக்கும்? ரெண்டுமே ஆர்சியானது. அப்ப என்ன கட்டாயம்? அது இணைந்ததா இருக்குமா பிரிந்ததா இருக்குமா? அந்த கால்சோனை இணைந்ததா இருக்குமா பிரிந்ததா இருக்குமா? ரெண்டுமே ஆர்சியான இயல்பு. அப்ப என்னவா இருக்கும்? இவர் பிரிந்ததா இருக்க. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இவர் என்னவா இருக்க? ஒன்று ஆட்சியான இயல்பு, மற்றது பின்னடைவான இயல்பு. அப்ப என்னவா இருக்கும்? கட்டாயம் என்ன? ஆட்சியான இயல்பு வெளிக்காட்டப்படும். வடிவா கவனிச்சு கொள்ள, எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன். இதுக்கு சொல்லுவேன், நீ தான் யோசிச்சு பார்க்க போற. சரியா? ரைட். அப்ப என்ன? இந்த ஆட்சியான இயல்பு கட்டாயம் வெளிக்காட்டப்படும். ரெண்டாவதுக்கு இருக்கிற கேபிட்டல் எஃப் என்ற இந்த ஆட்சியான இயல்பு என்னடா கட்டாயம் வெளிக்காட்டப்படும். என்ன பிரபலமாக ஆட்சியான பிரபலமாக தோற்றாய்ப்புல வழிவரைக்க, அதாவது தோற்றாயம் பண்றது எங்க கண்ணுக்கு தெரியல இயல்பா வரைக்க, அது என்ன கட்டாயம் வெளிக்காட்டப்படும். அப்ப வேற என்ன இருக்க? பிரிந்ததா தான் இருப்ப. அப்ப இவர் என்ன வேலை இருப்பார்? அப்போ ரெண்டுமே சிமோலா வார இவர் என்ன வேலை இருப்ப? ரெண்டுமே சிமோலா வாழ்ந்த இவர் கட்டாயம் என்ன வேலை இருப்ப? இணைந்ததா இருப்ப. சரியா? இதை நோட் பண்ணி வைக்கலாம். நோட் சொன்னா பிறகு அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இணைந்த கால்சோனைக்கு பிறப்பின் அமைப்பு என்ன மாதிரி இருக்கலாம்? சிமோலெஃப் இருந்தால் மாத்திரம்தான் இருந்தால் மாத்திரம்தான் அது இணைந்த கால்சோனையா வரலாம். ஏன்னா இப்ப எனக்கு வந்து இது இணைந்த கால்சோனை வை. இப்ப எனக்கு இணைந்த கால்சோனை இருக்குன்னா எனக்கு இந்த கால்சோனைக்கான பிறப்பின் அமைப்பு என்ன மாதிரி இருக்கும்? சிமோலெஃப் இருக்கு. சரியா? அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா பிரிந்த கால்சோனை என்ன மாதிரி இருக்கலாம்? கேபிட்டல் எஃப் அல்லது என்ன மாதிரி இருக்கலாம்? ஒன்று கேபிட்டல் எஃப் இருக்கலாம். அடுத்தது என்ன? கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் இருக்கலாம். அடுத்தது என்ன? கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் இருக்கலாம். சரியா? ரைட். இப்போ எனக்கு வந்து பிரிந்த கால்சோனை இருக்கு. பிரிந்த கால்சோனை இருக்குனால் கட்டாயம் என்ன? கேபிட்டல் எஃப் இருக்கணும் அல்லது கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் இருக்கலாம். ரெண்டுல ஒன்று இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்காக நான் வாங்க. ஒன்று இது இருந்தா அல்லது இது இருக்காது, இது இருந்தா இது இருக்காது. ஆனால் ரெண்டும் இருந்தால் ரெண்டுமே என்ன? பிரிந்த கால்சோனை தான் தோற்றம் தரப்போகுது. ரெண்டு ப்ராப்ளமா இருக்கும். பிரிந்த கால்சோனை தான் தரப்போகுது. விஷயம்லாம் இருக்குதானே? இதெல்லாம் திரும்ப ரெண்டு கதைக்கிற விஷயம் இல்லை. பாடத்துக்குள்ள கதைக்கிறேன், படியா வழங்கணும்ன்றதுக்காக சொல்றேன். சரியா? ஒரே யோசிக்காது. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு என்ன விட போகுது? வினோஸ்பீக்ன்றது ஆர்சியான எண். அப்ப என்ன? ஒரு கேபிட்டல் டபிள்யூ இருக்கலாம் அல்லது கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூவா இருக்கலாம். ரைட். வினோஸ்பீக் இல்லாம இருக்கிறது, டி வடிவ மாதிரி இல்லாம இருக்கிற என்ன மாதிரி இருக்கலாம்? ஸ்மால் டபிள்யூ அது மாதிரி இவருக்கு எழுதிப்பேன். சரியா? இவருக்கும் எழுதிப்பேன் நீ. சரியா? ரைட். உனக்கு எதிர்ப்பு தந்தாச்சு, எது ஆட்சியானு சொல்லியாச்சு. அப்ப இந்த இயல்புக்கான பிறப்பு கொண்டவர் எழுத இயலும். சரியா? நோட்ஸ் எழுதி கொள்ளடா. ஒரு ஹெடிங் போட்டுக்கொண்டு மனிதனில் உள்ள பொதுவான சில மெண்டலின் இயல்புகள். ஹெடிங் போட்டுக்கொண்டு மனிதனில் உள்ள பொதுவான சில மெண்டலின் இயல்புகள். சரியா? மனிதனில் உள்ள பொதுவான சில மெண்டலின் இயல்புகள். அதுக்கு கீழே முதலாவது சின்ன ஹெடிங் போட்டுக்கொண்டு இணைந்த கால்சோனை, இணைந்த அல்லது பிரிந்த கால்சோனை, இணைந்த அல்லது பிரிந்த கால்சோனை முதலாக ஹெடிங் ஒரே ஏரியா போட்டுக்கொள்ளும். இணைந்த அல்லது பிரிந்த கால்சோனை முதலாக ஹெடிங் போட்டுக்கொள்ளும். சரியா? சரியா? இணைந்த அல்லது பிரிந்த கால்சோனை என்று முதலாக ஹெடிங் போட்டுக்கொள்ளும். கீழே எழுதி கொள்ளடாப்பு. கீழே எழுதி கொண்டு தலையுடன் கால்சோனை இணைக்கப்பட்ட தன்மை, தலையுடன் கால்சோனை அதாவது தலையோட கால்சோனை இணைக்கப்பட்ட தன்மை மெண்டலின் தலைமுறை உரிமை அடைகின்ற இயல்பாகும். மெண்டலின் தலைமுறை உரிமை அடைகின்ற இயல்பாகும். மெண்டலின் தலைமுறை உரிமை அடைகின்ற இயல்பாகும். சரியா? அடுத்த பஞ்சு எழுதி கொள்ளு.
இணைந்த காது சோனை பின்னடைவான எதிர்வினாலும் பிரேக்கெட்ல போடுறாப்போ சிமோலே பிரேக்கெட்ல போடு சிமோலே பிரிந்த காது சோனை ஆட்சியான எதிர்வினாலும் பிரேக்கெட்ல போடுறாப்போ கேபிட்டல் எஃப் முதல் இணைந்ததுக்கு சிமோல் எஃப் பிரிந்ததுக்கு கேபிட்டல் எஃப் போடு ஆட்சியான எதிர்வினாலும் தீர்மானிக்கப்படும். சரியா? ரைட். முதல்ல இப்ப என்ன செஞ்சிட்டோம்? எதிர்வினை வகைப்படுத்திட்டோம். ஏன்னா நான் சொன்னால் எக்ஸாம் பேப்பர்ல இங்கிலீஷ் லெட்டர் எழுதுறீங்கன்னு சொன்னால் ஒரு எதிர்வினை லெட்டர் எழுதுறீங்கன்னு சொன்னால் அது ஏற்கனவே ஒரு வகைப்படுத்திருக்கணும். இன்ன இயல்புக்கானது நெட்டியான தாவரம் சொன்னால் நெட்டியான இயல்பு என்று சொல்லி குறிச்சு கேபிட்டல் டி குறிச்சு காட்டியிருக்கோம். கேள்வியில தந்திருந்தா ஒருவேளை அவனுக்கு கேள்வியிலேயே அவன் தந்திருக்கலாம். நெட்டியான இயல்பு போட்டு பிரேக்கெட்ல கேபிட்டல் டி போட்டு சொன்னா நீ கீழே கேபிட்டல் டி தான் பயன்படுத்தணும். மாத்தி பேர் மேல நெட்டரா போடுறீங்க. சரி, அவன் தராத பட்சத்துல நீ எழுதுறன்னு சொன்னா நோட் பண்ணி போட்டு தான் எழுதணும். சரியா? ரைட். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கொள்றாப்பு. எனவே பின்னடைவான ஓர்ணனுக நிலையில் அதாவது பின்னடைவான ஓர்ணனுகம் எதப்போ ரெண்டுமே ஓர்ணனுகமா இருக்கு. பின்னடைவான ஓர்ணனுகமா ரெண்டுமே ஒரே எதிர்வினையா இருக்கணும். அதே நேரத்தில் பின்னடைவானதா இருக்கணும். அதான என்ன பின்னடைவான ஓர்ணனுகம். உன்னை சொற்பத்தில் எல்லாம் படிச்சிட்டோம். எனவே பின்னடைவான ஓர்ணனுக நிலையில் பிரேக்கெட்ல போடுறாப்போ சிமோலே பிரேக்கெட்ல போடு சிமோலே எதிர்வுகள் காணப்படும் போது மட்டுமே இணைந்த காது சோனை காணப்படும். சரியா? திருப்பி அடுத்த பாயிண்ட் நான் சொல்லணுமோ? பிரிந்த காது சோனை இங்கதான் காணப்படும் சொல்லணுமோ? உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு தானே? அடுத்த அறிவு இருக்கு தானே? உங்களுக்கு அடுத்த அறிவோடு இருக்கு தானே? யோசிச்சு பாருங்க. சரியா? இரண்டாவது ஹெடிங் போட்டுக்கொண்டு நெட்டியில் பி வடிவ மயிர் இருத்தல். இரண்டாவது ஹெடிங் போட்டுக்கொண்டு நெட்டியில் பி வடிவ மயிர் இருத்தல். சரியா? நெட்டியில் பி வடிவ மயிர் இருத்தல். நான் பிரேக்கெட்ல போடு விடோஸ் தீக்கண்டு. சரியா? நெட்டியில் பி வடிவ மயிர் இருத்தல். கீழே எழுதிக்கொண்டு நெட்டியில பி வடிவ மயிர் இருக்கிறது என்னடா? ஆட்சியான எண். சரியா? இது ஆட்சியான எதிர்வினால் பிரேக்கெட்ல போடு கேபிட்டல் டபிள்யூ. இது ஆட்சியான எதிர்வினால் தீர்மானிக்கப்படுகின்ற மெண்டலின் தலைமுறை உரிமை அடையும் இயல்பாகும். பிரேக்கெட்ல கேபிட்டல் டபிள்யூ போட்டிருப்பார். அடுத்த எழுதிக்கொள்றாப்பு. அடுத்த பாயிண்ட்ஸ் பின்னடைவான ஓர்ணனுகம் உள்ளவர்களில் பிரேக்கெட்ல போடு சிமோல் டபிள்யூ. பின்னடைவான ஓர்ணனுகம் உள்ளவர்களில் விடோஸ் பீக் அதாவது என்ன? நெட்டியில் பி வடிவ மயிர் இருப்பது இல்லை. சரியா? திருப்பி சொல்றேன் கவனி. பின்னடைவான ஓர்ணனுக நிலையில் உள்ளவர்களில் பிரேக்கெட்ல போடு என்னடாப்போ சிமோல் டபிள்யூ. சரியா? பின்னடைவான ஓர்ணனுகம் உள்ளவர்களில் நெட்டியில் பி வடிவ மயிர் இருப்பதில்லை. அதான் என்ன சொல்றாரு? சிமோல் டபிள்யூ என்ன ரெண்டுமே ஓர்ணனுகமா வந்தால் என்ன இருக்காது? பி வடிவ மயிர் இருக்காது. சரியா? பின்னடைவான ஓர்ணனுகம் உள்ளவர்களில் நெட்டியில் பி வடிவ மயிர் இருப்பதில்லை. மூன்றாவது ஹெடிங் போடுறாப்போ கன்னத்தில் குழி விழுதல். சரியா? கன்னத்தில் குழி விழுதல். ரைட். எழுதி கொள்றாப்போ சிலர் புன்னகை செய்யும் போது சிரிக்கைக்கு தான் இந்த கன்னத்துல என்ன கண்ண தசை வந்து என்ன கொஞ்சம் சுருங்குறதால இது ஒரு சின்ன குழி வரும். சரியா? அவ்வளவுதான் விஷயம். பொம்பளை பிள்ளைங்க வந்து அது வடிவா இருக்கும். ரைட். சிலர் புன்னகை செய்யும் போது முகத்தில் உள்ள குறுகிய தசைகள் தோலை இழுப்பதன் காரணமாக இந்த தசை வந்து கண்கூட்டு தசை தானே, இந்த கண்கூட்டு தசை வந்து கொஞ்சம் இழுக்கிறதால இந்த தசை வந்து சுருங்குறதால இது சின்ன குழிகள் வரப்போகுது. சரியா? சிலர் புன்னகை செய்யும் போது முகத்தில் உள்ள குறுகிய தசைகள் தோலை இழுப்பதன் காரணமாக தோலில் ஓரளவு குழி விழுதல் கன்னக்குழி எனப்படும். சரியா? ஹெடிங்கடா போனே கன்னத்தில் குழி விழுதல். வழியா ஹெடிக்கெல்லாம் சொன்னா அப்புறம் ஒருத்தன் கேட்கிறான் அன்னைக்கு
ஒரு வீடியோவை பார்த்து போட்டு மெசேஜ் போடுறாரு சார் கேட்டீங்கன்னு சொல்லி. சரியா, நேராக வந்து கேட்டு வந்தால் சொல்லிடலாம் வடிவா பிள்ளைக்காம சொல்லிடலாம் தம்பி ஏடாப்போ என்ன படிச்சனி என்ன கேட்டீங்கன்னு சொல்லி கேட்கலாம். சரியா, ரைட். 2வது பாயிண்ட் எழுதி கொள்ளடா. கன்னத்தில் குழிவிழுதல் போட்டு என்ன எழுதினி? சிலர் புன்னகை செய்யும் போது முகத்தில் உள்ள குறைக தசைகள் தோலை இழுப்பதன் காரணமாக தோலில் ஓரளவு குழி ஏற்படுதல் கண்ண குழி எனப்படும். அடுத்த பாயிண்ட் எழுதி கொண்டு மிக அரிதாக கண்ணக்குழிகள் ஒரு பக்க கன்னத்தில் மாத்திரம் ஏற்படலாம். மிக அரிதாக கண்ணக்குழிகள் ஒரு பக்க கன்னத்தில் மாத்திரம் ஏற்படலாம். சரியா, ரைட். என்னடா சில பேர் சிரிக்க இந்த கண்ணக்குழி 2 பக்கம் வரும், 2 கன்னத்திலே கண்ணக்குழி வரும். சில பேர் சிரிக்கையை வாங்கி சொன்னால் ஒரு பக்கத்துல மட்டும் வரும், அது இன்னும் வடிவா இருக்கு. சரியா, ஒரு பக்கத்துல மட்டும் இருந்தால் அது இன்னும் வடிவா இருக்கு. சரியா, சில பேருக்கு வாங்கி சொன்னால் 2 பக்கம் வரும். சரியா, 2 பக்கம் வரும். சில பேருக்கு அரிதா 1-2 பேருக்கு இங்கே ஆச்சு, ஒரு சைட்ல மட்டும் கண்ணக்குழி வரும். சரியா, சும்மா உங்களை பிள்ளைகள் வடிவா இருக்கு பண்றதுக்காக சொல்லுங்க. சரி, கணத்துல குழி விழுகிற வயசுக்கே காட்டிக் கொள்ளுங்க. அதெல்லாம் உண்மையை நம்பிக்கொள்ளாது. சரியா, ஒளியான தோற்றத்தை கண்டு ஏமாற வேண்டாம். சரியா, எல்லாம் என்ன போலியான தோற்றம், வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள். சரியா, லைவ் கிளாஸ் இருந்தால் வழியா கதைக்கலாம். இது வீடியோ கிளாஸ், தேவையான விஷயம் தான் நான் கதைக்கலாம். சரியா, லைவ் கிளாஸ் போடுவோம். ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் உனக்கு சரியா 90 நாள் ப்ராஜெக்ட் ஒன்று செய்வோம், பிளான் பண்ணியாச்சு. ஒரு பட்ஜெட்டுக்கும் ஒரு 90 நாள் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல உனக்கு கட்டாயம் பயோல ஏ வரும். ஏயோ நீ இருக்கிற மார்க்ஸ்ல இருந்து ஒரு 50 மார்க்ஸ் மேல உனக்கு கூடி தருவேன். சரியா, அந்த 90 நாள் வீடியோல உனக்கு 50 மார்க்ஸ் கூடி தருவேன். அது லைவான கிளாஸா இருக்கு. சரியா, லைவான கிளாஸா இருக்கும். அது ஃப்ரீ கிளாஸா ஒன்றா இருக்கும், நீ பயன்படுத்தி கொள்ளலாம். ஃப்ரீ கிளாஸ்ல போட்டால் சரியான முறையில் பயன்படுத்த இங்கே ஒருத்தரும் இல்லை. அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. உனக்கு அடுத்த வருஷ ஆரம்பத்தில் உனக்கு அதை ஸ்டார்ட் பண்ணப்படும். சரியா, டெய்லி செய்யாமல் ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம், டைம் ஒன் போட்டு செய்வோம். பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சரியா, எல்லாரும் பயன்படுத்த கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கிளாஸ், அதாவது இந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணவனுக்கு அது இன்னும் என்ன கட்டாயம் தூக்கிக்கொண்டே எல்லாம் விடும். இந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணவனுக்கு அது கட்டாயம் தூக்கிக்கொண்டே ஏல விடும். அப்போ பார்க்கலாம். சரியா, அப்போ உனக்குள்ள அங்கே வந்த விஷயம். சரியா, எல்லா விஷயமும் சரியா இருந்து இந்த கிளாஸ் இப்படி தொடர்ச்சியா போய்கொண்டு இருந்தால் உனக்கு அன்றைக்கு விளங்கும் சரியான விஷயம். சரியா, ரைட். அடுத்த விஷயம் என்ன கடைசியா மிக அரிதாக கண்ணக்குழிகள் ஒரு பக்க கன்னத்தில் மாத்திரம் விழலாம். ஏன்னா ரைட், ஒரு பக்க கன்னத்தில் மாத்திரம் தோன்றலாம். அடுத்து எழுதி கொண்டு கன்னத்தில் குழிவிழும் தன்மையானது ஆட்சியான எதிர்வினால் பிராக்கெட்ல போடு கேபிட்டல் டி. வேணா கெடிங்ல போட்டு கொள்ளலாம். டிம்பிள் on the cheek ன்னு போட்டுன்னு சொன்னால் உனக்கு மறக்காது. சரியா, விஷயம் மறக்காது. கெடிங்ல வேணா அதை போட்டு கொள்ளலாம். பிராக்கெட்ல டிம்பிள் on the cheek ன்னு. ரைட், கன்னத்தில் குழிவிழும் தன்மையானது ஆட்சியான எதிர்வினால் பிராக்கெட்ல கேபிட்டல் டி. கன்னத்தில் குழிவிழும் இயல்பானது ஆட்சியான எதிர்வினால் தீர்மானிக்கப்படுவதால் பின்னடைவான ஓர்ணனுவ நிலையில் உள்ள ஒருவருக்கு பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளு ஸ்மால் டி. சரியா, பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளு ஸ்மால் டி. பின்னடைவான ஓர்ணனுவ நிலையில் உள்ள ஒருவருக்கு கன்னக்குழிகள் தோன்றாது. பின்னடைவான ஓர்ணனுவ நிலையில் உள்ள ஒருவருக்கு கன்னக்குழிகள் தோன்றாது. சரியா, 4வது கணி போட்டுக்கொண்டு நேரிய அல்லது வளைந்த பெருவிரல். சரியா, நேரிய அல்லது வளைந்த பெருவிரல். சரியா, சிலரின் விரல் துண்ட என்புகள் சரியா, சிலரின் விரல் துண்ட என்புகளுக்கு இடையிலான திருப்பி சொல்றேன் ஒரே வசனமா சொல்லி முடிப்போம். பாயிண்ட்ஸா கூட ஆகும், பந்தியா கூட ஒரே வசனமா சொல்றேன். திருப்பி எழுது. சிலரின் விரல் துண்ட என்புகளுக்கு இடையிலான மூட்டுக்கள் அதிகளவில் நீட்டப்பட்டு பெருவிரல் பின்னோக்கி வளையப்படக்கூடியதாக காணப்படும். சிலரின் விரல் துண்ட என்புகளுக்கு இடையிலான மூட்டுக்கள் அதிகளவில் நீட்டப்பட்டு பெருவிரல் பின்னோக்கி வளையப்படக்கூடியதாக காணப்படும். சரியா, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா விரல் நேரா இருக்கு,
சரி அவன் சொல்றேன் அப்போ வேறாமல் சொன்னேன் பரவாயில்ல சொல்றேன் பயிற்சியை வந்த வழியாக சொல்றேன் கவனிச்சு சொல்றேன் விரல் நேரா இருக்கு சரியா விரல் நேரா இருக்குண்டா என்ன காரணம்னா உனக்கு தெரியுமே இதுல ஒரு மூட்டை ஒன்று இருக்கு இதுல ஒரு மூட்டை ஒன்று இருக்கு இதுல ஒரு மூட்டை இருக்கு வேற விஷயம் போனாலும் எழுதி கதைக்க போனால் நிறைய விஷயம் வந்து கவனி விஷயத்தை கவனி இதில் பார்த்தீங்கன்னா எதில் அந்த பெரிய வேலை பெரிய வழி பெரிய வரைக்க இதில் ஒரு மூட்டை இருக்கிறாங்க சரியா இதில் ஒரு மூட்டை இருக்கு அடுத்த மூட்டு இதில் இருக்கு ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா விரல் பின்னுக்கு மழை தண்ணி சொன்னால் இந்த மூட்டை இருக்கு இல்லை பிணைச்சல் இப்படி பிணைச்சல் இருக்கு மேலே பிணைச்சல் கீழே ஒரு இடவழி கண்டு இப்படி இறுக்கமாக இருந்தால் இந்த இடவழி இப்படி இறுக்கமாக இருந்தால் இதோட மேல் துண்டு வை இந்த மூட்டுண்ட இது மேல் துண்டு வை இந்த கை மேல் துண்டு இது கீழ் துண்டு சரி இந்த கை கீழ் துண்டு கீழ் துண்டு இருக்கு அது இந்த கீழ் கை சரியா இந்த இடம் இந்த கையில பிடி வர்ற இடம் ஒரு மூட்டு சரியா அதுதான் இந்த மூட்டு சரியா இந்த இடத்துல இருக்கிற மூட்டு சரியா இந்த இடத்துல இருக்கிற மூட்டு சரியா ரைட் இப்போ கவனிச்சு இப்படி பிடிக்க நல்ல டைட்டா பிடிச்சா நல்லா இறுக்கமா இருந்தால் நீளம் இல்லாமல் இறுக்கமா இருந்தால் மூட்டு வந்து வடிவா பொருந்தி நிலை இறுக்கமா இருந்தால் இஞ்சால வளைக்கிறது கஷ்டம் அதே நேரத்தில் இதோட இடவழி ஒன்று இருக்கு சரியா இடவழி ஒன்று இருக்குன்றால் எல்லாம் வளை அதுதான்டா விஷயம் இங்க சரியா இப்போ விரல் துண்டு என்புகள் இருக்கு மூட்டுல வந்து கொஞ்சம் நீளமா இருந்தா சொன்னா அது கொஞ்சம் பின்னுக்கு வளையக்கூடிய மாதிரி இருக்கு சரியா பின்னுக்கு வளையக்கூடிய மாதிரி இருக்கு அவ்வளவுதான் விஷயம் அதுல உனக்கு ஒன்றும் விளங்கப்படுத்துறதுக்கோ நீ யோசிக்கிறக்கோ விஷயமும் இல்லை அடுத்து எழுதிக்கொள்ளாப்பு நேரிய பெருவிரல் உள்ள தன்மை நேரிய பெருவிரல் உள்ள தன்மை ஆட்சியான எதிரொலினாலும் பிராக்கெட்ல கேபிட்டலைசேஷன் போட்டுக்கொள்ளும் வளைந்த பெருவிரல் உள்ள தன்மை பின்னடைவான எதிரொலினாலும் பிராக்கெட்ல சிமுலேஷன் போட்டுக்கொள்ளும் பின்னடைவான எதிரொலினாலும் தீர்மானிக்கப்படும் சரியா ரைட் அடுத்த ஹெடிங் போடுறாப்பு 5வது ஹெடிங் போடு நாக்கு சுருட்டப்படல் அல்லது சுருட்டப்படாமை நாக்கு சுருட்டப்படல் அல்லது சுருட்டப்படாமை கீழே எழுதிக்கொண்டு சிலரின் நாக்கில் காணப்படும் உள்ளீட்டு தசைகள் நாக்கின் பக்க விளிம்புகளை மேல் பக்கமாக சுருட்டி நாக்கை குழாய் போன்றதாக மாற்ற உதவும் ரைட் என்ன விஷயம் என்றால் விளிம்பு தசை இருக்கு விளிம்பு தசையை நடுவில் இருக்கிற தசையை இழுக்க போகுது விளிம்புல இருக்கிற தசையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா இந்த நாக்குண்ட இந்த விளிம்புல இருக்கிற தசையை இருக்கு இதை வந்து நடுவில் இருக்கிற தசைகள் என்ன செய்யப்படும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இழுக்க போகுது இழுக்க என்ன நடக்கும் இவர் இப்படி வளைவார் சரியா இவர் இந்த நாக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விளிம்பு தசையை நடுவில் இருக்கிற தசை இழுக்க என்ன நடக்கும் இது உள்ளுக்கு வளையும் சரியா வளைய என்ன வரும் ஒரு குழாய் கொண்டாங்க சரியா சிலரது நாக்கில் காணப்படும் உள்ளிட்டு தசைகள் நாக்கினது பக்க விளிம்புகளை மேல் பக்கமாக சுருட்டி நாக்கை குழாய் போன்றதாக மாற்ற உதவும் அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கொள்ளு நாக்கை சுருட்டக்கூடிய இயல்பானது நாக்குருட்டி சரியா இதுதான் சின்ன பிள்ளைல கலாய்ப்பாங்க யாரும் வித்தாடுவாங்க சின்ன பிள்ளைல வாதியம் சொன்னால் நீ விளையாட எல்லாம் என்ன சில பேர் வந்து காட்டுவாங்க இப்படி நாக்கை சொல்லி கூட காட்டுவாங்க இந்த உனக்கு வேற ஏதாவது போட்டு காட்டுவாங்க இப்படி நாக்கு வலி எடுப்பா பார்த்தா நாக்கு என்ன குழாய் மேல நீக்கி வேற எடுத்து கூட காட்டுவா இங்க நீ செஞ்சு காட்டுவா பண்ணுவான் நீ இருந்து முக்குவாய் உனக்கு என்ன வராது ஏன் அது உனக்கு தெரியாது அப்ப தெரியாது அது என்ன பரம்பரை ரீதியா வரோட இயல்பு இப்போ உனக்கு தெரியும் இது பொறுத்த வந்தா கூட வைத்தியாரம் சொல்லிட்டு போலாமே சில பேர் வந்து நாக்கு இழுத்து இந்த நாக்கு நான் மூக்கால தொடுவாங்க சாரி மூக்க நாக்கால தொடுவார் நீ இழுத்து பார்த்தா நாக்கு இழுத்து எல்லாம் பார்த்துருப்பாய் தொழுதான இல்ல அவனுக்கு கொஞ்சம் நாக்கு நீளமா இருக்கும் சரியா ரைட் இந்த நாக்கை ஊற்றக்கூடிய இயல்பு வந்து பரம்பரை இயல்பு சரியா சின்ன பிள்ளைல வந்து விளையாடிக்கும் அறிவு இருந்தால் நீ அப்பவே சொல்லியிருப்பாரு சரியா இது உண்டு அப்பாண்ட ஜெனடிக்கால வந்திருக்கு என்ன அப்பாடியே அம்மாடிய வழியால் வந்திருக்கு பரம்பரை வழியா வந்திருக்கு அதான் நீ செய்கிறாயடா இந்த பரம்பரை வழியா அந்த இயல்பு வேற இல்லை அவள் எனக்கு வேற வந்து விளக்கம் சொல்லிட்டு போயிருக்கலாம் சரியா அதான் விஷயம் சரியா வசனம் எழுதி கொண்டு நாக்கை ஒட்டப்படக்கூடிய இயல்பானது ஆட்சியான எதிர்வு கேபிட்டல் ஆரினால் தீர்மானிக்கப்படும் அடுத்து எழுதிக்கொண்டு பின்னடைவான ஓர்ணனுக நிலையில் பிராக்கெட்ல போடு சிமோலார்
இதெல்லாம் பிரேக்கில் வரணும்னா அவனுக்கு சொல்ல தேவையில்லை. சரியா? உனக்கு தெரியத்தானே வேணும். இவ்வளோ வடிவ ஆரம்பத்திலிருந்து படிக்க சொல்லுவாரன் உனக்கு தெரியாட்டி ஒன்றும் செய்யலாது. பின்னடைவான ஓர்ணன நிலையில் வைகளோடு சிமோலா பின்னடைவான ஓர்ணன நிலையில் உள்ளவர்களுக்கு நாக்கை உருட்டப்பட முடியாதவராக, பின்னடைவான ஓர்ணன நிலையில் உள்ளவர் நாக்கை உருட்டப்பட முடியாதவராக காணப்படுவர். நாக்கை உருட்டப்பட முடியாதவராக காணப்படுவர். ரைட். அப்ப உருட்டக்கூடிய ஆட்கள் யாரு? ஒன்று ரெண்டுமே ஆட்சியா வச்சுக்கலாம், இல்லது இதர முகமா இருக்கலாம். ரெண்டுமே ஆட்சியா இருக்கலாம் அல்லது இதர முகமா இருக்கலாம். ஒரு ஆட்சியும் ஒரு பின்னடைவையும் வச்சிருக்கலாம். ஆட்சியான இயல்பு இருந்தால் கட்டாயம் என்ன அந்த இயல்பு வழிகாட்டப்படும். ஒன்று காத்தியாச்சு நிறைய. ரைட்டா? இன்னைக்கு இவ்வளவு தான் விஷயம். சரியா? இன்னைக்கு இவ்வளவு தான் விஷயம். அலட்சியமா விடாத. ஒரு சின்ன விஷயமும் உனக்கு பாடத்துக்கு இருக்கிறத வழிக்கு எடுத்து படிக்கிறது. தேவையில்லாம ஒரு விஷயத்தை நீ விடாத. நீ சரியா? இது சாலி மாதிரி இது தேவையில்லாத விட்டுட்டு போகாத. வீடியோ பார்த்தா பூர்வமா பார்த்து ஒரு படிச்சு கொண்டு. சரியா? படம் பார்க்க மாதிரி பேர் நோட்ஸ் எழுதி போட்டுக்கொண்டு. சரியா? ரைட். எனக்கு அட்மி அவ்வளோ பிள்ளைங்க நோட்ஸ் போட பார்த்து கொண்டு இருக்காங்க. சரியா? நீ போடாம விட்டாயின்னு சொன்னா நான் ரிமூவ் பண்ணி விட்டுரு. சரியா? ரிமூவ் பண்ணி விட்டுரு. இந்த விஷயத்தை உனக்கு முடிப்போம்டா. இதுக்கு மேலே அதிகமாக சொல்ற ஒரு விஷயம் இல்லை. அடுத்த வீடியோட அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சரியா?